ஜெகநாத் வணக்கம். மதுரையில பூக்களினுடைய விலை நிலவரம் பற்றி சொல்லுங்க. வணக்கம். மார்கழி மாதம் என்றாலே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்தில் பெரிய அளவில் விசேஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் கூட இந்த இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்காக பூக்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதன் வழியில் பார்க்கும்போது மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இன்றைக்கு பூக்களின் விலை மல்லிகை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஏன்னா மழையின் காரணமாகவும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால பூக்களுடைய வரத்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதன் காரணமாகவே இந்த பூக்களுடைய விலை சற்று உயர்ந்தே காணப்படுகிறது. நம்முடன் இந்த பூக்கள் விலை பற்றிய விவரமாக பேசுவதற்காக வியாபாரி அவர் கேட்கலாம். வணக்கம். இந்த மார்கழி மாதம் வந்துருச்சு, இந்த பூக்களின் விலை இன்றைய மார்க்கெட்ல எப்படி இருக்கு? அதாவது இப்போ மார்கழி மாதம் பனி ஓவராக இருக்கும், அதனால் பூலாம் ரொம்ப வரத்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிஞ்ச பக்தர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க ஜனவரி 1லேருந்து 5 வரை வரிசையாக கோயில் கிளம்புவாங்க. அதனால் இந்த மாதம் பூரா எல்லா பூவுமே அதிகமாக தேவைப்படும் எல்லாத்துக்கும். அதுபோக இப்போ அடுத்து கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, அடுத்து ஜனவரி வருது. அதனால் இன்னும் ஒரு மாத காலத்துக்கு எந்த பூவுமே கொஞ்சம் விலை இதாக தான் இருக்கும். ஆனால் பூ ரொம்ப கம்மி, வர்ற பூ ரொம்ப கம்மி மதுரையில். அதனால் என்னென்ன பூ என்ன விலையில் விற்பனை செய்கிறாங்க? மல்லிகைப்பூ 1800லேருந்து 2500 வரப்போகுது. முல்லைப்பூ 1000 ரூபாயிலேருந்து 900 ரூபா 800 ரூபா அந்த ரேட்டில் போகுது. பிச்சிப்பூ 1000 ரூபா போகுது. மெட்ராஸ் மல்லி 800 700 இந்த விலை போகுது. செவந்தி 50 ரூபாயிலிருந்து 150 ரூபா வர போகுது. சம்மங்கி கிலோ 150 ரூபா சராசரியாக காலையிலேருந்து போகுது. ரோஸு டிங்டாங் ரோஸு 250 ரூபா கிலோ, அது கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது, அதனால் போகுது. கனாமரம் இதெல்லாம் 500 ரூபா 600 ரூபா அந்த ரேட்டில் போகுது. இது இன்னும் தை மாதம் வரை அப்படியே நீடிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதம் என்றாலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷ நாட்களும் அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த பூக்களுடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்குமா? எந்த அளவுக்கு இந்த ரேட்டுகள் உயர்ந்திருக்கிறதுக்கு நீங்கள் காரணம் பார்க்குறீங்க? எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உதிரி பூவோட எங்களுக்கு மாலைக்கு இந்த மாதம் கார்த்திகை மார்கழி 2 மாதமே ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு பக்தர்கள் அனைவரும் எல்லாருமே அதிகமாக போகிறதுனால எங்களுக்கு மாலை ஐட்டங்கள் அந்த அளவுக்கு நல்லா சின்ன மாலை பெரிய மாலை எல்லா மாலையும் ஓரளவுக்கு கோயிலுக்கு ஐட்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 மாதத்துக்கு கல்யாண முகூர்த்த நாள் எதுவுமே கிடையாது. முகூர்த்த நாள் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டிமாண்ட். கல்யாண சீசனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாலைகள்லாம் நல்லா அதிகமாக விற்கும், அதிக ஆர்டர்கள் வரும். அதிக ஆர்டர் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு 10 நல்லா கொஞ்சம் நல்லா சேல்ஸ்கள் நல்லா இருக்கும். என்ன ஒன்று, எங்களுக்கு இந்த மாதம் 2 மாதத்துக்கு கடவுள் தான் எங்களுக்கு படி இழக்கிறாங்க, முருகரும் ஐயப்பனும். இவங்களை வச்சு தான் எங்களுக்கு மேக்ஸிமம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வந்தி சம்பங்கி சாமந்தி இந்த ரோஸ் எல்லா ஐட்டங்களும் விலை கூட இருக்கனால, விலை கூட இருந்தாலும் ஐயப்பன் பக்தர்கள் சாமி முருகனுக்கு சாமி கும்பிட்றவங்க மக்கள் எல்லாருமே விரும்பப்பட்டு நல்லா அதிகமாக காசு கொடுத்து கூட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தெய்வத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோன்ற. நேற்றுலாம் 2500 ரூபாய்க்கு ஒரு அம்மா மல்லிகைப்பூ நான் வாங்கிட்டு தான் போவேன், அம்மா விலை கூட இருக்குது, இல்லை பரவாயில்ல விலை கூட இருந்தாலும் சாமிக்கு நான் போட்டு நான் பார்த்துக்கிறேன் வாங்கிட்டு போகிறாங்க. அதை வச்சு நல்லா இருக்கு வியாபாரங்கள். நீங்கள் சொல்லுங்கள், வேற என்ன மாதிரியான வியாபாரங்கள் குறைந்து காணப்படும்? மற்ற நாட்கள் எப்படி இருக்கு? தீபாவளியிலிருந்து வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி சமயத்தில் அனைத்து பூக்களுமே நல்லா விலையோட தான் போவேன். இப்போ இந்த மார்கழி பிறந்ததுக்கு இருந்து இன்னி ஒரு மாத காலத்துக்கு வியாபாரங்கள் ரொம்ப டல்லடிச்சுத்தான் போவேன். எங்களுக்கு ஒசூர்ல இருந்து எல்லாமே இந்த ரோஸ் ஐட்டங்கள் பூராமே எங்களுக்கு ஒன்று வருது. மூர்த்த டயத்தில் 400 ரூபா போகிறது இப்போ வெறும் கிலோ 150 ரூபா 100 ரூபாய்க்கு ஒன்றே போய்கிட்டு இருக்குது. அது இந்த பண்டிகை வரும் வரையில இந்த நிலவரத்துலதே ஒன்றே போய்கிட்டு இருக்கு. இதனால உங்களோட சராசரியான வாழ்வாதாரம் இப்படி பாதிக்கப்படும்? பொதுவா எங்களுக்கு சர்வசாதாரணமாக இதுக்கு அதனுடைய வாடகை, அது பொருளாதாரம் வந்தோடனே எல்லாத்துக்கும் வேலை கூலின்றப்ப இப்போதைக்கு வந்தோடனே எல்லாமே வந்தோடனே நஷ்டத்துலதே வந்தோடனே இது பண்ணி இது ஓடும். இது பண்டிகை இதுக்கு வந்தோடனே அடுத்து வந்தாத்தே வந்தோடனே எங்களுக்கு ஒரு இது நல்ல விலைவாசி கிடைக்கும். இப்போதைக்கு வந்தோடனே எல்லாமே இதாத்தே ஓடும். நாம் கூறியது போல பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் அப்படின்றதுல எந்த ஒரு பெரிய விசேஷ நாட்களும் வராது. விசேஷங்களும் வீட்டு விசேஷங்களும் சரி நல்ல காரியங்களும் வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது கடவுளுக்கான மாதமாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் அந்த பூக்களுடைய விலை வரத்து குறைந்தே காணப்பட்டாலும் விலை உயர்ந்தே காணப்பட்டாலும் மக்கள் இறை வழிபாட்டுக்காக வாங்கக்கூடிய பூக்களே அதிகமாக இருக்கிறது என்று வியாபாரிகள் கூறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ்,
11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.